வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறார். சால சிறந்தது. அடுத்தபடி சூரியன் முக்கியத்துவம் வாய்ந்தவர், 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் 6ல் இருப்பதும் சிறப்பு, அவர் 5ல் இருப்பதும் சிறப்பு, 6ல் போவதும் சிறப்பு. அவர் 6ஆம் வீட்டுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி மாறுவார். மற்றபடி ஏகப்பட்ட கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருக்காங்க. அது திரிகோணஸ்தானம். அங்கே யார் இருக்காங்க? சனி, புதன், சுக்கிரன், ராகு, அப்புறம் சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதி தான் சூரியன் மாறுவார். அப்போது உங்களுடைய 5ஆம் வீட்டில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நன்மையான்னு கேட்டால் நல்ல சிந்தனை வளம் பெருகும். மற்றவங்களால் தீர்க்க முடியாத ப்ராப்ளத்தை கூட உங்களால் தீர்க்க முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய சொசைட்டியில் உங்கள் பேரை உயரும், உங்கள் பெருமைகள் உயரும். எல்லோரும் சொல்லுவாங்க இவங்களை தலைவராக போடலாம், இவங்களை தலைவியாக போடலான்ட்டு. அந்த அளவுக்கு சிறப்புகளாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களை எல்லோரும் உங்கள்கிட்ட சுமூகமாக பழகுவார்கள். சில புது ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஏற்படும். ஏன்னா புகழ், பெருமை, பதவி உயர்வுன்னு சொல்லப்பட்டிருக்கு 5. அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கார். சுக்கிரன் ஒரு விதத்தில் பார்த்தா உங்கள் கணவனை பற்றி சொல்ல, இல்லை கணவன் பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றியும், ஆணாக இருந்தால் மனைவியை பற்றியும் சொல்லும். அப்போது மனைவியின் உயர்வு, ஏன்னா சுக்கிரன்னா பெரும்பாலும் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம், ஆனால் மனைவியின் உயர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறவு முறைகள் சிறக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது டெவலப் ஆகி நன்மைகள் ஏற்படும், பிரச்சனைகள் தீரும். அதனால் இந்த ஒரு காலகட்டம் ஃபஸ்ட்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறது. உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசும்போது தைரியம், தன்னம்பிக்கைகள்லாம் சிறப்பாக வருது. அதனால் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணாதிக்க நோய்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. பிபி, சுகர் இந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். ஏன்னா சூரியன் உச்சம்னா அது பிபியை பற்றி சொல்லும், சுக்கிரன் உச்சம்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகளை ஏற்படுத்தும் சொல்லும். ஸோ இதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படும் போது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மெயின்டைன் ஆகும். ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறதால நிச்சயமாக பயப்பட வேண்டாம், நன்மைகள் உண்டு. இருந்தால் நம்மளும் கொஞ்சம் முயற்சிகளை எடுக்கும்போது அந்த முயற்சிகள் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.